வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ஒரு டிஃபன் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மூங் தால் சீலா. இது ரொம்ப ஹெல்தியானது. இதில் நிறைய வெறும் மூங் தால், அதாவது பைத்தம் பருப்பு மட்டும்தான் இருக்குது. அதோட கூட நிறைய கரிகாய்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். மூங் தால் சீலா அப்படின்பா. இது நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு 2 ஹவர்ஸாக ஊறின்ருக்கு. 1 ஹவர் ஊறினா கூட போகிறோம். இது எவ்வளோ அளவுன்னு கேட்டீங்கன்னா ரைஸ் குக்கர் கப்பால் ஒரு கப்பு, அதாவது ஒரு 150 கிராம்ஸ் டு ஒரு 175 கிராம்ஸ் வரைக்கும், அவ்வளோதான். அதை நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, சின்னதாக 1 இன்ச் துண்டத்துக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் இந்த ஊற வச்ச பைத்தம்பருப்பை போட்டுருவோம். இதை நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் லிக்விடாக இருந்துடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக புண்ணாக்கு மாதிரியும் வேண்டாம். மீடியமாக அடை மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அடமாவு அளவுக்கு லிக்விடாக இருந்தால் போதும். அட் த சேம் டைம் நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இது அவ்வளோதான். அரைச்சி எடுத்துன்னு பார்க்குறேன். சொன்னால் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கேரட் நல்லா திருகினது மாதிரி பொடியாக திருகி 1 போட்டுருங்க. வெங்காயம் 1 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல். இது வெங்காயம் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோஸ் நறுக்கி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. வெங்காயம் வேண்டாங்கிறவா கோஸ் போட்டுக்கலாம். இது குடமிளகா, அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இதுக்கு பைண்டிங்க்கு அரிசி மாவு போடணுமா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இது இப்படியே நம்ம வாக்கலாம். சாஃப்டாக நல்லா இதுவாக வரும். மூங் தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் ப்ரோட்டீனாக இருக்குது. அதில் நம்ம கரிகாலா வேறு ஆட் பண்ணுறதுனால நல்ல டயட் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்ல ஒரு டிஷ். இது மூங் தாலில் உங்களுக்கு, அதாவது பைத்தம் பருப்புனால நமக்கு கேஸ் ஆகிடுமோ அப்படின்ற பயமும் வேண்டாங்க. இஞ்சி வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம். அதனாலலாம் அஜீர்ணம் ஆகிறதுக்கெலாம் சான்ஸே இல்லை, வாயு கொள்றதுக்கும் சான்ஸ் இல்லை. நிச்சயமாக தாராளமாக இதை நீங்கள் எல்லாருமே, பெரியவாள்லேருந்து சின்னவா வரைக்கும் எல்லோரும் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை ஊற விடுங்கோ. அதுக்கப்புறமா நம்ம இதை வாக்கலாம். இதுக்கு நிறையாலாம் எண்ணெய் விடணும்லாம் அவசியமே இல்லை. பேன் மாதிரி இருக்கிறதுல கூட நீங்கள் வாக்கலாம். நான் தோசைக்கல் எடுத்துட்டுருக்கேன். உங்கள் சௌரியம், நீங்கள் தோசைக்கல்லில் வேணாலும் அதை சின்னதாக வார்த்துக்கலாம். இல்லை ஒரு சின்ன பேன் மாதிரி வச்சுருக்கேன்னாலும் அதுலேயே நீங்கள் வார்த்துக்கலாம். இது மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். இது நம்ம இதை கொஞ்சம் இதாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுமே வழியே தண்ணியாக வச்சுன்றாதீங்க. இதை கண்டிப்பாக ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டு நல்லா வெந்து கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் இதை திருப்பி போடலாம். இதுலேயே பச்சை மிளகா இருக்குது, இஞ்சி இருக்குது, எல்லாம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இது உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா ஏதாவது டொமேட்டோ சட்னி அது மாதிரி எதாவது பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் கெச்சப்போடு சாப்பிட்றேன்னாலும் இதை சாப்பிடலாம். கிட்டத்தட்ட நம்மளோட அடை தான், பட் இது பைத்தம்பருப்பு அடை அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஸோ 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் கேப்சிகம் இருக்குது, வெங்காயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நல்லா வேகணும் எல்லாம். இந்த பக்கம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு. நிறைய பேர் இந்த நாளில் டயபிட்டிஸ் பேஷண்ட்டெல்லாம் அரிசி சேர்க்காத வெறும் ப்ரோட்டீன் இதுவாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா
அதை மாதிரி நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிஷ். ரொம்ப எண்ணெய் கிடையாது, நிறைய கறிகாக இருக்குது, ப்ரோட்டீன் ரிச்சாக, பைத்தம்பருப்பு ஃபுல்லாக. இதில் நம்ம அரிசி சேர்க்கலை, க்ளூட்டனான ரவை சேர்க்கலை, வேறு மைதா எதுவுமே இதில் எதுவுமே இல்லை, வெறும் பைத்தம்பருப்பு மட்டும் வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஜோராக தயாராகிடுது. ஸோ மூங் தால் சீலா தயாராகிடுது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். நிறையா கரிகாசோடலாம் நிறையவே வாசனையாக நல்ல ஒரு, அதாவது பச்சை மிளகாய் இஞ்சி வாசனையாக ரொம்ப ஜோராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். ஹோப் இந்த மூங் தால் சீலா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இது என்னுடைய வெர்ஷன் ஆஃப் மூங் தால் சீலா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கெல்லாம் பிடிச்சதா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.